அதே மாதிரி 12 ராசியுமே 3 விதமான பலன்களை அடைவாங்க. எப்படின்னா குரு 3 கேட்டகரியில் வருவார். இப்போ கடகராசியை பார்ப்போம். கடகராசிக்கு லாபஸ்தானத்தில் வருடம் ஆரம்பிக்கும் போது இருப்பார். அப்புறம் விரயத்துக்கு வர்றாரு. அதிசாரமாக ஜென்மத்துக்கு வர்றாரு. உச்சகட்ட பதவி உயர்வு, உச்சகட்ட பதவி இழப்பு, பதவி விட்டுட்டு வெளியில் போகலாமா, இப்படி 3 கேட்டகரி இது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும் போதே லக்ன அதாவது ராசியில் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால புதிய வீடு அதாவது கட்டண வீடை வாங்குறதுக்கு யோகங்கள் இருக்குது. தாய் வழியான சொந்த பந்தங்கள்லாம் வந்து சேருவாங்க. நகைகள் அதிகமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இழப்பீடுகள் இருந்தாலும் அந்த இழப்பீடுகள்லேருந்து தாண்டி அவங்க வின் பண்ணி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் 9ஆம் இடத்துல இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது சுக்கிரன், ராகு, புதன் இருக்கிறதுனால தொலைதூரங்களால் கிடைக்கக்கூடிய செய்திகள் நல்லாயிருக்கும். தொலைதூர பயணங்கள் வெற்றி பெறும். வெளிநாட்டு யோகங்கள் நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்ப பெரிய விசேஷமான தன்மைகள் இருக்கும். இந்த பள்ளி குழந்தைகள் வெளிநாட்டுக்கு அதிகப்படியாக அந்த வருஷம் போவாங்க. இதில் முக்கியமாக ஆலோசனைன்னு சொல்கிறது 12 ராசிக்கும் யாரையுமே எந்த குழந்தைகளையும் நீர் சார்ந்த இடத்துக்கு விளையாட அனுப்பாதீங்க.